ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சென்ட்ரல் விளாக்ஸ். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட் வச்சு அருமையான ரெசிபி, நல்ல ஸ்பாஞ்சியான சூப்பரான ஸ்வீட் ரெசிபி நம்ம பார்க்கலாம். வெறும் 3 பொருள் தாங்க. ரவை, வெல்லம், தேங்காய். இதை வச்சு எவ்வளோ ஸ்பாஞ்சியாக ரொம்ப சூப்பரான பிகினர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரியான ஒரு ரெசிபி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எவ்வளோ பர்ஃபெக்டாக, அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். அருமையான இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. நல்லா ஸ்பாஞ்சியாக, வெளியில் ஸ்பாஞ்சியாக, உள்ளுக்குள்ள நல்லா பூரணத்தோட அருமையான ஸ்வீட்டு. வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் கப்பால் தான் நான் அளந்துக்கிறேன். இதால் 1 கப்பு ரவைக்கு 1 ஸ்பூன் ஜீனி சேர்த்து இதை நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச ரவையை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம், மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இதோட 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடணும். ரொம்பவே ஈஸிங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்கும். ஒரு கேக்குக்குள்ள பூரணம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும். கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ண பிறகு அதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 1 கப் அளவுக்கு நான் ரவா எடுத்த அதே கப்பால் நல்லா அழுத்தி தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நல்லா அமுக்கி நிறைய சேர்த்துக்கோங்க. 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்து இதை 1 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு 5-6 முந்திரி பருப்பு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நட்ஸு வந்து நீங்கள் பாதாம், பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி மட்டும்தான் போட்டிருக்கேன் பொடியாக கட் பண்ணி. அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதையுமே இந்த தேங்காவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க. வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி தேங்காவோட நல்லா கலந்து வரணும். நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சென்ட்ரல் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த பொடி பண்ண ஏலக்காவை தேங்காய் பூரணத்தில் சேர்ந்து நல்லா கலந்து விடலாம். இப்போ நமக்கு தேங்காய் பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடுங்க. இதை இப்போ வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டுங்க. இது ஆறின பிறகு குட்டி குட்டி பால்ஸாக இதை உருண்டை பிடிச்சிக்கலாம்.
இந்த சைஸ் சரியாக இருக்கும். இது மாதிரியான சைஸ்க்கு எல்லா தேங்காய் பூரணத்தையும் உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும், இதை ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம ரவை கலந்து வச்சோம் இல்லையா, அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி இந்த பதத்தில் இருக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்து லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேக்கிங் சோடாலாம் முன்னாடியே கலக்கக்கூடாதுங்க. நம்ம எப்போ செய்கிறோமோ அந்த டைமில் அதை சேர்க்கணும். இப்போ ஒரு பணியாரக்கல் எடுத்து அதில் ஆயிலெலாம் எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம். டைரெக்டாக அப்படியே நான்ஸ்டிக் பணியாரக்கல்லில் தான் நான் செய்கிறேன். ஒரு அரை அளவுக்கு அந்த குழி இருக்குது பார்த்திங்களா, பணியார குழி இருக்குது பார்த்திங்களா, அதில் அரை அளவுக்கு அந்த கலந்த கலவையை எடுத்து ரவா கலவையை அதில் ஊற்றலாம். ஃபுல்லாக ஊற்றிட வேண்டாம். பாதி அளவுக்கு ஊற்றின பிறகு நம்ம உருட்டி வச்ச தேங்காய் பூரணத்தை சென்டராக எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று வச்சுடுங்க. சூப்பராக இருக்கும்ப்பா இந்த ரெசிபி, அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இப்போ இதை கவர் பண்ணுற மாரி, அந்த தேங்காய் பூரணத்தை கவர் பண்ணுற மாரி மேலே கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கலாம். எக்ஸஸாக உள்ளதை எடுத்துடுங்க. இப்போ இதில் நெய் ஆயில் எதுவுமே நம்ம சேர்க்கல. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்குது. கொதிக்கிற பாத்திரத்துக்கு மேலே இந்த பணியார சட்டியை மேலே வச்சு ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம். நான் இப்போ எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது மாதிரி வச்சுருங்க. இதெல்லாம் ஃபுல்லாக ஆயில் சுத்தமாக ஆயிலோ நெய்யோ எதுவுமே கிடையாதுப்பா. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடியாக இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா மாவு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சு. பக்காவாக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ஸ்வீட்டு. இது பாப்பா பித்தா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது 2 கலவையாக இருக்குது. அதாவது ஒன்று கேக்குக்குள்ற பூரணம் வச்சது மாதிரி, இல்லை பணியாரத்துக்குள்ற பூரணம் வச்ச பணியாரம் அப்படின்னு சொல்லலாம். பூரணம் வச்ச கேக்குன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு, அட்டகாசமாக இருக்குது, அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த புதுவிதமான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், சமையல் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பப்பா பித்தா அப்படிங்கிற இந்த ஸ்வீட் ரெசிபி நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.